வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி இங்கேருந்து மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கா, இல்லை கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கா, எந்த மாதிரி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸஸ் வரதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டாக எதை பண்ணாலுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகேங்க. இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி, நிஃப்டி பாட்டம் அவுட் ஆயிடுச்சா, இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கீழே போயிருமா? ஸோ இதை யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. மார்க்கெட்டை யாராலையுமே இதுக்கப்புறம் இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்படியெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ப்ரைஸில் ரியாக்ஷன் வந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் யாராலையுமே சொல்ல முடியும். 10% வந்து இந்த மாதிரி தான் மார்க்கெட் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதான் சொல்ல முடியாது. இப்போது மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கா பியரிஷாக இருக்கா, முதல்ல வந்து நம்ம அதை பார்த்துடலாம். நான் டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே உங்களுக்கு காட்டுறேங்க. நான் வந்து லைன் சார்ட்டை போடுறேன். இந்த லைன் சார்ட்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து கிளியராக வந்து லோயர் லோ போட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது கடைசியாக ஃபார்ம் ஆன இந்த லோயர் லோக்கு மேலே இருக்கிற ஹை இது, அந்த ஹையை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போனா இந்த இடத்துல என்னென்னா, இவ்வளோ நாள் வந்து இந்த லைன் சார்ட்டில் மட்டும் நான் சொல்கிறேங்க, இவ்வளோ நாளாக பியரிஷாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்த மார்க்கெட்டில் ஒரு சின்ன சைன், ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் தெரியுது, நல்ல புல்லிஷ்னஸ் தெரியும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒன்று இந்த லோயர் லோவை தாண்டி இருக்குது, ப்ரைஸ் இந்த இடத்துல தாண்டி இருக்குது. அண்ட் கீழே இருந்து பாருங்கள் இன்னொரு ஹையர் ஹை வந்திருக்கு. தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா? அப்போ ஹையர் ஹையும் வந்திருக்கு, இந்த ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணியிருக்கு, லோயர் லோ ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணியிருக்கு, அந்த லோயர் ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ஒரு புல்லிஷ் சைன் தான். ஆனால் ப்ரைஸ் இதை மட்டும் பிரேக் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிரச்சனை. இதை மட்டும் பிரேக் பண்ணால் பத்தாது, இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதையும் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த லைன் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து 721 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஆனால் இப்போ நம்ம அப்படியே கேண்டில் ஸ்டிக்கு போயிடலாம். இதை வந்து ஒரு புரிதலுக்காக சொன்னேன். ஓகே, மார்க்கெட் வந்து லைட்டாக புல்லிஷாக டர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் வந்து பண்ணேன். இப்போ நம்ம கேண்டிலுக்கு போயிடலாம். அப்படி கேண்டிலுக்கு போகும்போது இந்த இடத்த, இது வந்து பாடிங்க, நமக்கு பாடி பத்தாது, விக்கையும் தாண்டணும். அந்த விக் அப்படிங்கிறது தான் 24,735 அப்படிங்கிற இந்த லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிற மார்க்கெட்டால் டெய்லியும் கீழே எல்லாம் போக முடியாதுங்க. ரீட்ரேஸ்மெண்ட் வரணும், ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே வரும். அப்போது இது வந்து நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். இப்படி கீழே வந்த மார்க்கெட்டில் நம்ம ஒரு வாரம் முன்னாடி இருக்க வீடியோலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் பாருங்கள், கண்டினியூஸாக இந்த டேஹை எதுவுமே அடிக்கலை. இதோட டேஹை தாண்டல. 1 2 3 4 5 6 நாட்களாக எந்த விதமான டேஹையும் தாண்டவே இல்லை. ஏன் டேஹையை தாண்டல, ஏன் தாண்டணும் அப்படின்னா டேஹைக்கு மேலே நிறையா பேர்த்தோட ஸ்டாப் லாஸை வச்சுருப்பாங்க. அவங்க இந்த ஹைக்கு மேலே போனால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸை போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு வேலை நடக்கவே இல்லை. அதனால் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வந்து தேவைப்படுதுங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஹையை அடித்து உடச்சிது. அதுக்கப்புறம் இந்த பியரிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 இதுக்கு மேலே இதையும் தாண்டிடுச்சு. 3 டே ஹைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அடித்து உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. அடுத்த 2 கேண்டிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சைடு கேண்டில் தான். இந்த கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேண்டிலுக்கு உள்ளே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இந்த 2 கேண்டிலையும் இருந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷன் நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, இதோட ஹைக்கு மேலே போய் இதுவுமே வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு வந்திருக்கு. இப்போ அல்டிமேட்டாக இங்கே மார்க்கெட் கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, இந்த லோவை கிரியேட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, இந்த லோவை கிரியேட் பண்ண ஹை எங்கே இருக்குன்னா இந்த 24,736 கிட்ட தான் இருக்குது. அப்போ ப்ரைஸ் வந்து இதை தாண்டணும், இந்த இடத்த தொடணும். அதை தொட்டால் தான் இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் இருக்குங்க. ஸோ பேசிக்காக மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து ஒரு நல்ல மூவ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸை அடிக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இதை வந்து நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் சொல்லியிருக்கேன். இதை வந்து இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 735க்கு மேலே கரெக்டாக 735னா 35லே இருக்காது. எல்லோரும் ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க? இதுதான் ஹைனா கொஞ்சம் தள்ளி போடுவீங்க. அப்போ 735க்கு கொஞ்சம் மேலேனா ஒரு 735லேருந்து 750க்குள்ளே நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது டெய்லி டைம் ஃப்ரேமில். அப்படியே நான் வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறேன். ஓகேங்களா, இப்போது வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு ஹையர் ஹையை கொடுத்துருக்கு. இதுவுமே நம்ம லைன் சார்ட்லேயே பார்க்கலாமே. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்ல ஒரு ஹையர் ஹை வந்திருக்கு. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லைன் சார்ட்டில் உங்களுக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, அவ்வளோதான். அப்போது ஃபர்தராக அப்போது இது லோனா இது என்னது? அது லோயர் ஹை தானே. ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த லைன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும்
இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அப்போனா உங்களுக்கு இது இந்த லைன் சார்ட் எதுக்கு காட்டுறேன்னா, வீக்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்குது, புல்லிஷாக மாறல. டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் இருக்குது, இன்னும் புல்லிஷாக மாறல. ஒரு மொமெண்டம் இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் 1 hour டைம் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து பாட்டம்லேருந்து மேலே போயிட்டுருக்கே ஒழிய இன்னும் தெளிவான சிக்னல் வரல. மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கோ பியரிஷ் ஆகிறதுக்கோ தெளிவான சிக்னல் வரல அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நம்ம லைன் சார்ட்லேருந்து டேரெக்டாக அப்படியே கேண்டில்ஸ்க்கு போயிடுவோம். சரி, ஓகே. இந்த 735 எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது அந்த ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, என்றைக்குமே இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலேயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. அப்போது ப்ரைஸ் இங்கே டச் ஆச்சு அப்படின்னா, ஈவன் தோ இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஜோனில் இருக்குது, இதை பெருசாக வந்து இதுக்கு வந்து மரியாதை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, லோயர் டைம் ஃப்ரேமில் இதுக்கு மரியாதை இருக்குது. 1 hour டைம் ஃப்ரேமில், ஈவன் டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மரியாதை இல்லை இந்த சென்ஸ் அதுக்கு பவர் அதிகமாக இல்லை. ஏன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஜோன். இங்கே அதாவது ஃபிபனாசி படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து மார்க்கெட் கீழே இங்கே இவ்வளோ தூரம் விழுந்திருக்கு. அப்போது 0.5% மேலே இருக்கிறத ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது 0.5% மேலே இருக்கிறது இதுதான். அப்போது இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிவர்சல் பவர் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா இது டிஸ்கவுண்ட் இருக்குது, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் மதிக்கணும் அப்படின்ட்டு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ப்ரைஸ் இதை தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் கணக்கு, அதுதான் ஸ்மார்ட் மணியோட கணக்கு. அப்போது இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் 4 hour டைம் ஃப்ரேமில் ரொம்ப அதிகப்படியாக நம்புகிற ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த 735 தான். அப்போ 735 தாண்டினா தான் இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் எப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது, ஒரு புல்லிஷ் ஒரு கேண்டிலை கொடுக்குதா, இல்லை அங்கே போய் லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு ஃபர்தராக கீழே போகுதா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதுக்கப்புறம் மார்க்கெட் புல்லிஷாக டர்ன் ஆகுமா பியரிஷாக டர்ன் ஆகுமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். தற்போதைக்கு மார்க்கெட்டு இன்னும் வீக்காக தான் இருக்குது. 1 hour டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறி இருக்குது. எதை வச்சு நான் புல்லிஷாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு ரேலியை வச்சு தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த லைன் சார்ட்டில் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைஸ் லோயர் லோ மட்டுமே தான் போட்டுட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல மட்டும்தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரு இது தான், ஒரே ஒரு ரேலி தான். நம்ம லைன் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது, இது ஒரே ஒரு ரேலி தான். அப்போது திருப்பி ப்ரைஸ் கீழே இங்கே பாருங்கள், கீழே வரும்போது எப்படி வந்திருக்கு பாருங்கள், லோயரில் போட்டுருச்சு. அப்போது இதுவே ஒரு வீக் சைன் தான், இது ஒரு வீக் சைன் தான். இந்த இடத்துல வந்து கன்சால்டேஷனுக்கு எந்த விதமான சிக்னிஃபிகன்ஸும் கிடையாது, ஜஸ்ட் அக்குமுலேஷன் தான் ஆகிட்டு இருக்கு. அப்போது 1 hour டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே சொல்லி ஆகணும். ஒரு சைன் தெரியுது. ஏன் இது இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போ இவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறதா பார்த்தோம், இங்கே இருக்க ப்ரைஸ் ஆக்ஷனாக தான் பார்த்தோம். ஆனால் நம்ம இங்கே இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்க்கணும். இந்த இடம் இது ஒரு நல்ல சப்போர்ட்டு, இந்த இடம் இது ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்த இடம்லாம் இதுக்கு மேலே இருக்க இந்த சப்போர்ட் லெவலிருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. இது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு ஹைங்களா, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக, இது ஒரு ஹையர் ஹை. இப்படி டெய்லி டைம் ஃப்ரேமில் ஹையர் ஹை போட்ட மிக முக்கியமான இடம் இது. இதுக்கு கீழே நிறையா பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை ஹண்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்துச்சு, அது அடிச்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் அப்படிங்கிறது, இந்த இடத்துக்கு கீழே நிறையா பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2-3 மாதமாக வந்து ஹோல்டு பண்ணிருந்துச்சு. அதை அடிச்சுட்டான் அவன். இதுக்கு மேலே அடுத்த ஸ்டாப் லாஸ்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே இருக்குது, 930 கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே இருக்குது. இதுக்கப்புறம் விட்டா இந்த 2 இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் இருக்குது. அண்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸையும் அடிச்சிருக்கான். அண்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரீன் கேண்டில்ஸ், நம்பர் ஆஃப் க்ரீன் கேண்டில்ஸும் அதிகமாக இருக்குது. அதனால் மேபி ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சாலும் ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போ ப்ரைஸ் 1 hour டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்கிற இந்த 735 தாண்டி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும், அதாவது ஒரு ஹையர் ஹையை போடணும். அப்படி போட்டால் தான் இங்கே பாருங்கள் நமக்கு என்ன தெரியும்னா, இது ஒரு ஹையே, இங்கே வந்த இது எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட்டு, இப்படி ஒன்று தொட்டுட்டான். அப்போது ப்ரைஸ் இந்த இடத்துல ஹையர் ஹை போட்டுருச்சு, மார்க்கெட் புல்லிஷாக டர்ன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த பிரேக் அவுட் நடந்தாகத்தான் தெரியும்.
அப்படி நடக்காத வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக மாற முடியாது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எந்த விதமான டைரெக்ஷனும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, இது வந்து ஒரு சினாரியோ. அப்போது ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த இங்கே இருக்குது பார்த்திங்களா 934, இப்போ எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 734 தாண்டுனா மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறிடும், மேலே போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சப்போஸ் ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் டைரெக்ஷனே இல்லை, மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், 2 விதமான வாய்ப்பும் இருக்குது இந்த நேரத்தில். அப்போ சப்போஸ் மார்க்கெட் கீழே போய் இந்த 934 தொடுறதுக்கு இந்த இடத்துல என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கணும்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ ஆல்ரெடி ட்ரெண்ட் என்னவாக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பியரிஷாக இருக்குது. நான் வந்து இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் ஒரு லோ போட்டிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்டு லோயர் லோ போட்டிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்டு லோயர் லோ போட்டிருக்கு. ஆக்சுவலி லோயர் லோ இல்லை இந்த இடத்துல, ஒரு நிமிஷம் இருங்க, இது லோயர் லோ தானா? இந்த விக்கை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுருந்துச்சுன்னா அது லோயர் லோ, வைக்கலை. அப்போது இந்த இடத்துல லோயர் லோ வரலை, இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரலை, அதனால் இதை நம்ம விட்டுடலாம். அப்போ ஆல்ரெடி இருந்த கடைசியாக இருந்த லோயர் லோ அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இங்கே போய் முடிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து லோயர் லோ. அப்போது இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீட்டைலர்ஸோட லிக்விடிட்டி இருந்துச்சு. இந்த ஒரு நிமிஷம் நான் இதை வந்து தூக்கிடுறேன். இந்த சேனல் இருக்குது பார்த்திங்களா, இந்த சேனலுக்கு மேலே கொஞ்சம் ரீட்டைலர்ஸோட லிக்விடிட்டி இருந்துச்சு, அதை தான் ப்ரைஸ் எடுத்திருக்கு. அப்போ ஸ்விங் ஹை எங்கே இருக்குது? இதுக்கு முன்னாடி இருக்குது, அதே 735 கிட்ட தான் இருக்குது. இப்போது ஸ்மார்ட் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா பணத்தை டிப்ளாய் பண்ண இடத்துக்கு பாருங்கள், இந்த இடத்துல கன்சல்டேஷன் வந்ததுனால இதையுமே நம்ம ஒரு கணக்காக எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயும் நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஏன்னா இந்த இடம் வந்துச்சு பார்த்திங்களா, இப்போ ஈவந்தோ இதை நம்ம பிரேக் அவுட்னு சொல்லனாலும் இதை நம்ம பிரேக் அவுட்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நான் ரிப்ளையில் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் தூக்கிட்டேன். இப்போ நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்க? ப்ரைஸ் வந்து வந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வந்திருக்கு, இதை நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும், பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இதை நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவோம். அப்போது இந்த ஒரு ஷார்ட் கேண்டில் இந்த ஒரு பியரிஷ் கேண்டில் பார்த்து என்ட்ரி எடுத்தவங்க எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க? இங்கே தான் போடுவாங்க, 674க்கு மேலே தான் போடுவாங்க. அதை ஹண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போச்சு. இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஹண்ட் பண்ணால் அவனுக்கு பத்தலை, இங்கே பாருங்கள், இப்போ போய் இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிட்டான். அப்போது இங்கே இந்த லோயர் லோ பார்த்து என்ட்ரி எடுத்தோட ஸ்டாப் லாஸ்லாம் அவன் ஹண்ட் பண்ணிட்டான். அப்போது ஸ்மார்ட் மணி ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா இங்கேருந்தே ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துருச்சு, இங்கே இந்த இடத்துலேருந்தே ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துருச்சு. அந்த பியரிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா 465ஐயும் தாண்டி ஃபர்தராக கீழே போயிடுச்சு. அப்படின்னா நம்ம இதை இதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ட்ரெண்ட் கண்டினியூவேஷனாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் ஆல்ரெடி பியரிஷாக தான் இருக்குது, இங்கே வந்தான், இங்கே எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக மேலே வந்தால் கொஞ்சம் கன்சால்டேஷனை போட்டான், இப்போ திருப்பி லோயர் லோக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்படி ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சுன்னா மார்க்கெட் செல்லான் ரைஸுக்கு போயிடும், அதுக்கப்புறம் வர்ற எல்லா ரீட்ரேஸ்மெண்ட்டும் ஃபால் ஆகி கீழே விழுந்துடும். அப்போது இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய 2 லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 735 735 தான்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. சப்போஸ் ப்ரைஸ் கீழே வந்து இந்த 460 இதை தாண்டிச்சு அப்படின்னா ஃபர்தராக ப்ரைஸ் வந்து கீழே விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதுக்குள்ளே ப்ரைஸ் சுற்றுச்சுன்னா இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே நடக்கலை. ப்ரைஸ் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், 2 ப்ராபபிலிட்டி இருக்கும். எப்போவுமே ஸ்மார்ட் மணி லிக்விடிட்டி அப்படி தான் பில்ட் பண்ணும். இந்த நேரத்தில் பொறுமை இழந்து ஓகே மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு யாராவது லாங்கு போனாலும் சரி ஷார்ட்டு போனாலும் சரி அவங்களுடைய மொத்த ஸ்டாப் லாஸையும் இந்த மூவுக்குள்ளே முடிச்சு கட்டிடுவான். சரி ஓகே, இப்போ இது 2மே நடக்கல, அடுத்த வாரம் ஃபுல்லாக கன்சாலேட் ஆகுதுன்னு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ரைஸ் கன்ஃபர்மேஷனே கொடுக்காம கன்சாலேட் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். அந்த இடத்துல நம்மளால் இன்னும் அப்பவும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ப்ரைஸ் எதுவுமே இப்போ நம்மக்கிட்ட சொல்லலை, ப்ரைஸ் எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லலைன்னா நம்ம சும்மா தான் இருக்கணும். அது ஏதாவது நம்மக்கிட்ட கன்வே பண்ணிச்சுனா தான் அதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணணும். மார்க்கெட்டை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் ரியாக்ட் தான் பண்ணணும். அப்போது அந்த ரியாக்ஷன் நடக்கணும், மார்க்கெட் புல்லிஷாவோ பியரிஷாவோ இந்த இடத்துலேருந்து மாறணும் அப்படின்னா எய்தர் இந்த 735 கிட்டேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகணும். அப்படி இல்லையா ப்ரைஸ் வந்து இந்த 460 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து கீழே போகணும். இது 2ம் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலேயோ கீழேயோ பிரேக் அவுட் ஆயிரும். இது ஃபஸ்ட்டு சினாரியோ, இது ஒரு சினாரியோ தான். இன்னொரு சினாரியோ சொல்கிறேன் கேளுங்க. அப்போது ப்ரைஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கல, இங்கே போய் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருது, அதாவது ஸ்டாப் லாஸை இங்கேருந்து ஹண்ட் பண்ணிடுது. இங்கே ஒரு பியரிஷ் கேண்டில் போட்டுருது, ஒரு பெரிய விக்கோட உங்களுக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் போட்டுருது. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டிலாக வச்சுக்கலாமே. இப்போது இந்த இடத்துல ஒரு பியரிஷ் கேண்டில் போட்டுருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம மார்க்கெட்டை ப்ராபபிலிட்டியில் தான் பார்க்கும்போது நம்ம அது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் அட்ரஸ் பண்ணி ஆகணும். இங்கே பிரேக் அவுட் வந்தால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும், இங்கே போய் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே தான் இங்கேயும்
உங்களுக்கு இந்த 464 சொன்னால் பார்த்தீங்களா, இங்கே போய் ப்ரைஸ் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் போட்டுருது. சரி விடுங்க, கொஞ்சம் நான் ட்ராயிங்கில் வீக்கு, இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல போய் லிக்விடிட்டி ஸ்வீப் படித்து க்ரீன் கேண்டில் போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம புல்லிஷாக மாறலாம்னா மாறக்கூடாது. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட் க்ரீன் கேண்டில் போட்டுச்சுன்னா அப்போ நமக்கு என்ன வேணும், இந்த ஓகே நீ போட்டுக்கோ, ஆனால் எனக்கு நீ இதை தாண்டி பிரேக் அவுட் கொடு, அப்போ தான் நான் புல்லிஷாக மாறணும் அப்படிங்கிறதுல உறுதியாக அந்த தெளிவு வேணும். அப்போ இங்கே போய் ஒரு ரிவர்சல் வந்துட்டாலே மார்க்கெட் புல்லிஷாக மாறிடுச்சாங்கன்னா இன்னும் எந்த சைனுமே கொடுக்கலையே. அப்போது இங்கேருந்து என்ன சொல்கிறேன்னா, ப்ரைஸ் இப்படியே போய் 464 தாண்டினாலும் பீரிஷ் தான். இங்கே மேலே போய் இந்த 735க்கு மேலே போய் ஸ்வீப் அடித்தாலும் பீரிஷ் தான். எப்போ நம்ம புல்லிஷாக மாறோம்னா 735 தானே ஒரு பிரேக் அவுட் கேண்டில், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஏதோ ஒன்று 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்தால் தான் புல்லிஷாக மாற முடியும். அப்படி நடக்காத வரைக்கும் நம்ம புல்லிஷாக மாற முடியாது. இங்கே ஏன்னா ட்ரெண்ட் ஆல்ரெடி பேரிஷாக இருக்கிறதுனால இங்கே கன்சால்டேஷன் நடந்தால் ஒரு முடிவுமே நம்மளால் எடுக்க முடியாது. இங்கே இந்த 735 தாண்டி லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்தா பேரிஷாக மாறிடும். இந்த 464 தாண்டி கீழே போனாலும் பேரிஷாக மாறிடும். ஒரே ஒன்று, எப்போ நம்ம புல்லிஷாக மாறோம்னா 735 தாண்டி மேலே போனால் தான் புல்லிஷாக மாற முடியும். அப்போது இவ்வளவு தாங்க ப்ரைஸ் நம்மக்கிட்ட சொல்கிறது இதுதான். இப்போதைக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே நான் தெரியல, நான் சும்மா இருக்கேன். நான் வந்து நீங்கள் ஏதாவது பொசிஷன் எடுப்பீங்க, அதை வந்து ஸ்டாப் லாஸ் எடுக்கலாம், நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எடுங்க, நான் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத ப்ரைஸ் நம்மக்கிட்ட சொல்லுது. அதை அப்போது நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நீ முடிவெடுக்க மாட்டேறியா, நானும் முடிவெடுக்கல. நீ சொன்னதுக்கப்புறம், நீ ஏதாவது ரியாக்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு, எங்கிட்ட இருக்கிற நாலேஜ் வச்சு நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம பொறுமையாக இருக்கணும். ஸோ ட்ரேடிங்கில் பொறுமை ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, பியரிஷாக இருக்குங்கிற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது, ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த 3 சினாரியோ 4 சினாரியோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் எந்த சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல தான் நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும். நான் திருப்பி சொல்கிறேங்க, மார்க்கெட்டை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ப்ரைஸை பார்த்து ரியாக்ட் பண்ண தான் முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளில் மார்க்கெட்டை நம்மளால் மேலேயோ கீழேயோலாம் ஏற்றிட்டு போக முடியாது. அப்போது அப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மூலமாக தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லாஸ் பண்ணாமல் நல்ல ப்ராஃபிட்டோடையும் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே இருக்குது, நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை சில இன்சைட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வைகளை நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.